வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அண்ணா என்ன அடிக்காதீங்க அண்ணா, அண்ணா என்ன விட்டுருங்க அண்ணா அப்படிங்கிற அந்த ஆடியோ அப்படியே நம்ம மனசெல்லாம் அப்படியே நிலக்குலைய செய்யற மாதிரி ஒரு ஆடியோவா இருந்தது. அது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த பொள்ளாச்சி வழக்கு. இன்னைக்கு அதுல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்கும் பொழுது இதில் பல பெரிய தலைகள் இன்வால்வ்டு, பல முக்கியமான புள்ளிகள் இதுல இன்வால்வ்டா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறது? இன்னொரு பக்கம் சரி அட்லீஸ்ட் இந்த 9 பேருக்காவது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு நம்ம திருப்தி படுறதா? ஓவரால் இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறைந்தபட்சமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கிற ஒரு நல்ல தீர்ப்பு அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா வட இந்தியாக்கள்ல கொடுக்கப்படுகிற தீர்ப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவ்வளவு மோசமாக பெண்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தே இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியா இருக்கக்கூடிய பாப்டே கேட்கிறாரு, இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீங்க 16 வயசுல ரேப் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்கிற சூழ்நிலை தான் இந்தியா இருக்கு. இன்னொன்னு, சட்டைக்கு மேல உடம்ப தொட்டாலோ மார்பை தொட்டாலோ அது தப்பு இல்ல, அது போக்சோக்குள்ள வராது என்று சொல்லக்கூடிய தீர்ப்புகள்லாம் அதிர்ச்சி அளிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரியான குறைந்தபட்சமாக குற்றவாளிகளாக சுட்டப்பட்டவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று கொடுத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கதுன்ற. நீங்க தூக்கு தண்டனை விட கொடுமையான தண்டனைங்க சாகுற வரை ஆயுள் தண்டனை. ஏன்னா நீங்க சாகுற வரைக்கும் ஜெயில தான் இருக்க போறீங்க. இத பாக்குற ஒரு சமூகத்துக்கு ஒரு பதற்றம் வரும். ஐயோ, இப்படி ஒரு தப்ப செஞ்சு உள்ள போயிட்டோம்னா வாழ்க்கையே போயிரும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்படியான ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. மேல்முறையீடு செய்தாலும் இந்த தண்டனை தான் இருக்கும் அப்படின்னு சிபிஐ போன்ற அமைப்புகள்லாம் சொல்றதை பார்க்க முடியுது. சோ பாதிக்கப்பட்டு வலிமையா இந்த சமூகம் என்ன சொல்லும்? ஐயோ, நம்மள அவமானப்படுத்துமே, நம்மளை கேவலப்படுத்துமே, தலை நிமிர்ந்து நம்ம மிச்ச நாள வாழ முடியாது அப்படின்னு எந்த ஒன்றையும் தூக்கி மண்டையில வச்சுக்காம தூக்கி எரிஞ்சிட்டு இந்த வழக்குல பிறல் சாட்சி ஆகாம நின்னு உறுதியோடு போராடிய அந்த 9 தங்கைகளுக்கும் உண்மையிலே நம்ம மனசார பாராட்டுறோம். அதை தாண்டி இந்த வழக்குல ரொம்ப முக்கியமானவரை பாக்குறது அந்த கல்லூரி மாணவியினுடைய அண்ணன். அவர் நினைச்சிருந்தா அதோட அந்த பயல்களை அடிச்சுட்டு போனை புடுங்கிட்டு போயிருந்திருக்கலாம். தங்கச்சியை மட்டும் காப்பாத்திட்டு அவர் போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. என் தங்கச்சியோட தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட இத்தனை தங்கச்சிங்க இருக்காங்க அப்படின்னு மாணவமானங்களுக்கு அஞ்சி பயந்து ஒதுங்காம இந்த சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு ஆளா போய் நின்னு ஒரு கேஸ் கொடுத்து, அவங்க தங்கச்சி பேரு வெளியே வந்த பிறகும் கூட, அவன் எந்த கல்லூரியில படிக்கிறான்னு வெளியே சொன்ன கூட, அவரவே அடிச்சு அச்சுறுத்திய பின்னும் கூட பின்வாங்காம நின்று அந்த பையன் போராடி இருக்கிறாரு. அவருக்குத்தான் முதல்ல நன்றியை சொல்லணும். இதுக்கு அடுத்து நீங்க இந்த கேஸ பாத்தீங்கன்னா, ஊடக வெளிச்சமே இல்லாம இருந்த போது அந்த களத்துல நின்று அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய தரவுகளை சேகரிக்கிறாங்க. சிபிஐ வரைக்கும் அவங்க தரவுகள் கொடுத்திருக்கிறாங்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம். அவங்க மேல ஒரு 4 வழக்கு வேற போட்டாங்க. ஆமா 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 நடந்துட்டு இருக்கு. ஆமா, அவங்க மேல ஆல்ரெடி போராடினதுக்காக வழக்கு. இன்னொன்னு, நீதிமன்றத்துல செருப்பால் அடிச்சிட்டாங்க இந்த குற்றவாளிகளை. அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வழக்கு இருக்கு. அவ்வளவு கோபமா இருந்தாங்க. ஏன்னா அவங்கதான் இதை முதல்ல வெளியே எடுத்துட்டு வந்தது. அவங்க போராட்டம் ஒரு இந்த கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை இங்க கடைசி வரைக்கும் போராடுறது இருக்குல்ல, அப்படியான ஒரு போராட்டத்தை ஜனநாயக மாதர் சங்கம் நடத்தினாங்க. அவங்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கணும். அடுத்த அண்ணன் நக்கீரன் கோபாலன் அந்த வீடியோ மட்டும் வெளியே வரலன்னு வச்சுக்கோங்களே, இது 10ஓட 11 கேஸா கூட முடிச்சு விட்டுருப்பானுங்க. ஏன்னா இது அதிகாரம் தலையிட்டு இருக்கிற ஒரு கேஸ். அந்த வீடியோ ஒரு நெஞ்சு வலிய தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களுக்கு உருவாச்சு பாருங்க. மொத்த மக்களும் வெளியே போராட ஆரம்பிச்சாங்க. நீ இந்த அமைப்பு அந்த அமைப்பு ஏங்க, பத்திரிகைக்காரங்க ஃபுல்லா வெளியே நின்னாங்க. இந்த கேஸ தோண்டி எடுத்தாங்க. நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கறிஞர்களை நாங்க இவனுக்காக போய் வாதாட கூட மாட்டோம் அப்படின்னு அன்னைக்கு பயங்கர இது பண்ணிட்டு இருந்தாங்க. சாமானிய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாம் களத்துல போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வெடிபோட்டு ஊர் கொண்டாடிக்கிட்டு இருக்கு பொள்ளாச்சியில. அப்போ எத்தனை பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த அதிமுக அரசை செய்ய வச்சிருக்கிறோம்
இந்த வேலையை அப்படின்றதா இந்த கேஸ் பின்னாடி பார்க்கணும். இந்த கேஸ உயர்த்தி பிடிச்ச இந்த நீதியை பெற்று தந்திருக்கிற நான் சொன்ன இந்த அத்தனை பேருக்கும் மனசுக்குள்ள இருந்து நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு தோழர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து ஊடகத்துடைய அழுத்தம், இன்னொரு பக்கம் வந்து மாதர் சங்கங்கள், பொதுமக்களுடைய அழுத்தம், எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தம், இதெல்லாம் தாண்டி ஊடக வெளிச்சம், இது விஐபிஸ் நிறைய பேர் இன்வால்வ் அப்படிங்கிற ஊடக வெளிச்சம், இதெல்லாத்தையும் தாண்டி காவல்துறையுடைய நடவடிக்கைகள் நம்ம கடந்து வந்த பாதை, இந்த வழக்கு கடந்து வந்த பாதையில காவல்துறை என்னெல்லாம் செஞ்சாங்க. ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கே கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல வந்து இழுத்தடிச்சாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எஸ்பி வந்து சட்டம் தெரிந்த ஒரு எஸ்பி வெளிப்படையா அந்த பொண்ணுடைய பெயரை சொல்றதும், அந்த பொண்ணு படிக்கக்கூடிய கல்லூரியை வந்து மக்களுக்கு பொதுமக்கள் முன்னால வெளிப்படுத்துறது, இது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, விசாரணை முடிஞ்சு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது வழியில வண்டியை நிப்பாட்டி இந்த குற்றவாளிகள் சொந்தக்காரங்களோட பேசினாங்க. அந்த போட்டோ எல்லாம் வெளியில சமூக வலைதளங்கள்ல வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம் 9 காவலர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுச்சு அரசாங்கம். சோ இப்படி எல்லா இடத்துலயும் வந்து அதிகாரத்துக்கு காவல்துறை துணை போயிருக்கிறது, இந்த விஷயங்களை மூடி மறைக்கிறதுக்காக துணை போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். காவல்துறையுடைய நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இதுல காட்சிகள் மாறிச்சா? இதுல காவல்துறை வந்து எப்போதுமே அதிகார மட்டத்திற்கு கீழே தான் வேலை பார்த்துட்டே இருக்கும். முதல்ல இந்த கேஸ வந்து ஒரு பெண் அதிகாரி விசாரிப்பதற்கு பதிலாக ஒரு ஆண் அதிகாரி விசாரிக்கிறார். அதுவே அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. பெண்கள் மீதான வன்புணர்வு நடந்திருக்கு, ஒரு வல்லுறவு சுரண்டல் நடந்திருக்குன்னா ஒரு பெண் அதிகாரி தான் அதை விசாரிக்கணும். அதை கூட இவங்க செய்ய முடியல. அப்புறம் இந்த பாண்டியராஜன் யாரு? ஒரு ஒரு துருப்பிடிச்ச ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு ஆபீசர். ஏன்னா நீங்க டாஸ்மார்க்குக்காக போராடின ஒரு பெண்ணை நடு ரோட்ல வச்சு அரைஞ்சு காதை கெடுத்தவன் தான் இந்த ஆளு. இந்த காதை கெடுத்த ஒரு ஆளுக்கு உயர் பதவி கொடுத்து எஸ்பியா அனுப்புறதுதான் இந்த அதிமுக ஆட்சியினுடைய வரலாறுல ஒண்ணு. இந்த அதிமுக ஆட்சி காலத்துல காவல்துறை செய்த ஒரு அயோக்கியத்தனருக்கு பாருங்க, பல குற்றவாளிகளை காப்பாத்துனது. நீங்க கன்னியாகுமரியில ஒருத்தன் சிக்குறான், அவன் ஒரு 10-15 பிள்ளைகளுக்கு மேல பாலியல் சொண்டல் பண்ணி பணத்தை வாங்கியிருக்கான். அவன் பேரு வந்து காசி. அவன் வந்து ஹார்ட் விட்டுட்டு போறான் போலீஸ்காரங்களோட போகும்போது. அவனுக்கு இவங்க உட்கார்ந்து அவ்வளவு சலுகைகள் பண்றானுங்க. சோ அந்த காலகட்டத்துல குற்றவாளிகளை பிடிக்க முடியாம தெரிஞ்சது ஒண்ணு, குற்றவாளிகளை பாதுகாக்க நினைச்சது ஒண்ணு. அதனாலதான் இந்த எஸ்பி பாண்டியராஜன் வேணும்னே அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய பேரை வெளியே சொல்லி ஒரு கிட்டத்தட்ட மிரட்டல் தான். எவளாவது வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரு, உன் பேரை வெளியே போடுறேன், உன் பேரை வெளியே சொல்லி அசிங்கப்படுத்துறேன், உன்னை பொழைக்க விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டல் தாங்க. அது மிரட்டல் தான், அது திட்டமிட்டு வெளிப்படையான மிரட்டல். அந்த மிரட்டலை செஞ்ச பிறகு நான் தெரியாம வாய் உளறிட்டேன்றாரு. ஒரு எஸ்பி பேசுற பேச்சா இது? அதுக்கப்புறம் 4 வீடியோ தான் இருந்துச்சுன்றாரு. இந்த தம்பி கேஸ் கொடுத்தான் பாருங்க, அந்த தம்பி 50க்கும் மேற்பட்ட வீடியோ பார்த்த பிறகுதான் ஐயோ இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு 2 ஆண்டுகளா நடந்திருக்கு தோழர். 2019 வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுதாங்க நடந்திருக்கு. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 6 ஆண்டுகளா நடந்திருக்கும்ன்றாங்க. பொள்ளாச்சியில இயங்கிக்கிட்டு இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்களுடைய நீங்க பழைய வீடியோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகளா இருக்குன்றாங்க. நீங்க அதோட மட்டும் இல்ல தோழர், 7 தற்கொலை நடந்திருக்கு இந்த ஒரு 3 வருஷமா. இந்த 2019க்கு முன்னாடி 7 தற்கொலை நடந்திருக்கு. திடீர்னு பெண் குழந்தைகள் செத்துருக்காங்க. என்ன காரணம்னே தெரியாம செத்துருக்காங்க. அப்ப இந்த காரணத்தினால 7 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருச்சு, அதையும் விசாரிக்கணும்னு அன்னைக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் அங்க கேஸ் போடுறாங்க. அதை இன்னைக்கு எடப்பாடியாருடைய ஆட்சி கண்டுக்கவே இல்லை. அப்போ ஒண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அடையாளத்தை வெளியே சொல்றது, அவங்கள வந்து அவங்க அண்ணனை போட்டு அடிச்சது, அந்த கேஸ்ல வெறும் 4 வீடியோ தான் கிடைச்சதுன்னு பொய் சொன்னது, இது எல்லா யோக்கியத்தனத்தையும் செஞ்சுட்டு இந்த பார் நாகராஜன் நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த எங்க கேஸ்ல இல்லையே. அதனால பாதுகாத்தது யாரு? மோடி தானே, மோடி வகைரா தானே. இல்ல எனக்கு சந்தேகம் இருக்குங்க கேஸ்ல. மோடி வகைராவோட நீங்க போய் கட்டி பிடிச்சு நின்னது பின்னாடி நீங்க தானே அப்ப கூட்டணியில ஒன்னா உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்க. அந்த சமயத்துல தானே இந்த பார் நாகராஜன் எல்லாம் வந்தான். அவ்வளவு அந்த ஆளை பத்தி பேச்சு அடிபட்டுச்சு, ஒரு வார்த்தை கூட இல்லையே அந்த ஆளை பத்தி எங்கேயுமே. அப்ப இந்த
பாதிக்கப்பட்ட பெண்கள் காமிச்ச இந்த 9 பேருக்கு தீர்ப்புன்றது வரவேற்குது. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இன்னும் பல பேர இந்த சீன்ல இல்லாம பாதுகாக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு. ஏன்னா சிபிஐ வந்து நியாயமா இந்த தண்டனை கிடைச்சதுக்கு பாராட்டு. ஆனா சிபிஐ வந்து மோடியோடைய கையில இருக்கிற ஒரு அமைப்பு. புலனாய்வு அமைப்புகள் பூரா மோடி கையில தான் இருக்கு. சோ அப்ப அதன் மூலமா யாராவது தப்பாச்சுப்பாங்கல்ல. நீங்க அப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய 2 மயங்க பேர் அடிபட்டுச்சா அவங்க எங்க? பார் நாகராஜன் பேர் அடிபடுச்சா அந்த ஆளு எங்க? அந்த ஆளு இன்வால்வ் ஆயிருக்காத 2, 3 வீடியோ கூட அடிபட்டுச்சா இல்லையா? எங்க? இப்படி பல கேள்வி இன்னும் இருக்குங்க இந்த கேஸுக்குள்ள. ஆனா என்ன குறைந்தபட்சமாக அதுக்குள்ள இன்வால்வ் ஆன ஒரு 10 பேருக்கு 9 பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கிறதா நம்ம சந்தோஷப்படுற இடம். சோ இந்த வழக்கு எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்ததுனால காவல்துறையை வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சரி கட்டி இருக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். சிபிஐ வந்த பிறகுதானங்க எடப்பாடியாருடைய அதிமுகவின் மாணவர் அணி அந்த அருளானந்தமே கைது செய்யப்பட்டாரு. சிபிஐ வர்றதுக்கு முன்னாடி அவர் வாட்டி ஜாலியா இருந்தாரு. இதான் அங்க இருக்கிற நிலைமை. காவல்துறையுடைய நிலைமை அப்படிதான். காவல்துறை இன்னைக்கு மாறிடுச்சான்னு கேக்குறீங்க. காவல்துறை எப்போதும் ஒரு பொது புத்தி வச்சிருக்கோம். அது அதிகார புத்தி. தானே அதிகாரமா கருதிக்கும். அந்த அதிகாரத்துல இருக்கிறவன் சாதி அதிகாரத்துல இருக்கிறவனுக்கும் உதவுவான், பணத்துல அதிகாரத்தில் இருக்கிறதுக்கும் உதவுவான், பதவியில அதிகாரத்துல இருக்கிறவனுக்கும் உதவுவான். சாமானிய ஏழை எளிய மக்கள் இன்னைக்கும் போராடிட்டான் உள்ள போய் கேஸ் பதிவு பண்ணணும். தமிழ்நாட்டுல என்ன அப்படின்னா டப்புனு எல்லாரும் உடனே ஒண்ணு திரண்டுருவோம், டப்புனு உடனே அந்த புள்ள பக்கம் நின்றுவோம். அந்த அச்சத்துல கொஞ்சம் நடிகிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. இன்னொன்னு சொல்ல போனா முதலமைச்சர் ஸ்டாலின் போன்ற அவர்லாம் நல்லது செய்ய நினைக்கிறார் பாவம். அவர் ஏதாவது நல்லது நடந்துராதா அப்படின்னு தான் ஒண்ணுன்னா பார்த்து செய்யறாரு. இந்த ஆளுக கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் தான் எனக்கு படும். 6 வருஷம் ஆயிருக்கு நிர்பயா வழக்குல. 7 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு. இப்ப வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம். அதுவும் ஒரு 2-3 மாசம் முன்னால சென்னை ஹைகோர்ட் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க. 2 மாசத்துக்குள்ள முடிச்சு இதுல தீர்ப்பு கொடுங்க, எவ்வளவு நாள் இழுத்தடிப்பீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லாவே தீவிரமாவே விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. 8 பெண்கள் வந்து தைரியமா போய் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நிறைய இருக்கு, எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அதனால குற்றவாளிகள் வந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லாததுனால இன்னைக்கு வந்து உச்சபட்ச தண்டனையான சாகும் வரை இதுன்னு கொடுத்திருக்காங்க. பட் என்னதான் நம்ம பேசினாலும் சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கணும், விரைவு நீதிமன்றங்கள் இருக்கணும் அப்படின்னு பேசினாலும் இந்த மாதிரி வழக்குகளை வந்து காலந்தாழ்த்தி இப்படி ரொம்ப காலம் கடந்து இந்த மாதிரி தீர்ப்புகள் வருதே, இது வந்து உண்மையிலே ஏற்புடையதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காலதாமதமான நீதியே அநீதி தானே. நீங்க 22 வருஷம் கழிச்சுதானே வாச்சாத்தி வழக்குல அந்த பழங்குடி பெண்களுக்கு நீதி கிடைச்சது. அதுவும் அந்த 22 வருஷமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்கார் சண்முகம். அவரு டெல்லி பாபு எம்எல்ஏ 22 வருஷமா கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்காங்க இந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கணும்னு. அப்ப இப்படி யாரோ ஒருத்தர் அலையலன்னா அலையல, ஒரு கேஸ் கொடுத்துட்டோம், இவங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இவங்களுக்கு நீதியே கிடைச்சிருக்காதுங்க. அப்போ இந்த நீதிமன்றங்கள் விரைவுபடுத்தி விசாரிக்க. இன்னொன்னு ஞாபகம் வைங்க, இந்த பொள்ளாச்சி வழக்கே ஒரு தனி கோர்ட்ல நடந்தது. தனி நீதிமன்றமே உருவாக்கி அதை விசாரிக்க சொன்னதுனாலதான் இந்த வேகத்துல நடந்திருக்கு. இல்லைன்னா இன்னமும் 10 வருஷம் இழுத்தடிச்சிருப்பாங்க. நீங்க நீதிமன்றங்களுடைய வேலை, அது குறிப்பா பெண்களுடைய இந்த இது மாதிரியான பாலியல் அத்துமீறல்கள் சுரண்டல்கள் நடக்கும்போது மேக்சிமம் கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, உளவியலா மிகப்பெரிய அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க, அந்த குடும்பமே பெரிய அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கும். 20 வயசுல ஒரு பொண்ணு பாலியல் வல்லுறவு, நீங்க வாச்சாத்தி வழக்கே பெரும்பாலான பிள்ளைய 22 வயசு 23 24 வயசு தீர்ப்பு கிடைக்கும் போது அவங்க பூரா வயசானவங்க. என்ன நீங்க கொடுக்க போறீங்க? வாழ்ற காலத்துல தைரியமா நிம்மதியா நிமிர்ந்து நின்று நான் நீதிக்காக போராடி வென்றேன் அப்படின்னு அந்த பெண்கள் இருக்க வேணாம்? அப்ப நீதிமன்றங்கள் கூடுதலாக இப்ப நீதிபதிகள் பற்றாக்குறை, நீதிமன்றங்கள் பற்றாக்குறை, எல்லாமே பற்றாக்குறை தான் இந்தியாவுல ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படித்தான். சோ இந்த பற்றாக்குறைகள்லாம் காரணம் சொல்லி நீதிமன்றங்கள் இது மாதிரியான முக்கியமான வழக்குகளை 6 வருஷம் 7 வருஷம் தாண்டி போறது அப்படின்றது நியாயம் கிடையாது. கையில உங்களுக்கு ஆதாரம் இருக்கு. அப்ப விரைவு நீதிமன்றங்கள்ல இந்த வழக்குகளை 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள முடிச்சீங்கன்னா இது குறித்து
மன அழுத்தத்துல இருக்கிற அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனை எதிர்கொண்ட பெண்களுக்கு நிம்மதியும் பெருமூச்சு இருக்கும், நீதியும் கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ விரைவா கிடைக்கிறது. இன்னொன்னு நடக்குங்க, இப்படி விரைவா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, பாதி குற்றவாளி செத்துருப்பான், செத்தே போயிருப்பான். செத்து போனவனுக்கு நீங்க எங்க போய் நியாயம் கேட்பீங்க? இன்னன்னா பிறல் சாட்சியா பாதி பேர் மாறிடுவாங்க. ஒரு 5 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம் அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, எதுக்குப்பா நம்ம தலைவிதி போய் இத போய் அப்படின்னு பிறல் சாட்சியா பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு முடிச்சிருவாங்க. அப்ப சாட்சி அவங்களுடைய ஹியூமன் மைண்ட் கூட நம்ம எவ்வளவு நாள் வந்து துல்லியமா ஞாபகம் வச்சுக்க கண்டிப்பா முடியும். அது கண்டிப்பா பல விஷயங்களை மறந்துருவாங்கல்ல. அப்ப அந்த மறந்து நீர்த்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. 2 விஷயங்க, மறந்தும் போயிருவோம். 2வது எதுக்கு இவ்வளவு நாள் போட்டு இழுக்கிறான், தேவையும் இல்ல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருவோம். ஒரு சலிப்பு தட்டி போயிரும். அப்ப சலிப்பு தட்டி போச்சுன்னு வச்சுக்கோங்களே, நீங்க இந்த கேஸ் பூரா அடியாகி போயிரும். அப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்காம போயிரும். ஒண்ணு குற்றவாளி தப்பிச்சிருவான், சாட்சிகளை கலைச்சிருவான், சாட்சிகளே பிறல் சாட்சியா போயிரும். இன்னொரு விஷயம், இவங்க இன்னும் மன அழுத்தத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, காலம்புறம் இது குறித்து பேசிட்டு இருக்க மாதிரி ஆயிரும். சோ உடனடியான மிக விரைவா எவ்வளவு வேகமா தீர்ப்பு சொல்ல முடியுமோ அவ்வளவு வேகமா தீர்ப்பு சொன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதான் இந்த தீர்ப்பை வரவேற்று பேசக்கூடியவர்கள் சொல்ற விஷயம், நல்ல கடுமையான தண்டனை கொடுத்திருக்காங்க, இது வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும், இது போன்ற குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிர்பயா நடந்தது, அதுக்கப்புறம் அது போன்ற குற்றங்கள் நடக்கலையா? தமிழ்நாட்டிலேயே பொள்ளாச்சிக்கு அப்புறம் நெல்லையில நீங்க சொன்ன மாதிரி காசி, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபசர் அந்த நிர்மலா வந்து முக்கியமான விவிஐபிஸுக்கெல்லாம் வந்து காலேஜ் பெண்களை வந்து அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து தவறான முறையில் பயன்படுத்திய ஒரு விஷயம். அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ 2 நாள் முன்னால பாத்தீங்கன்னா தோழர், சென்னை பல்லாவரத்துல ஒரு 13 வயது சிறுமி, அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்களாம். இந்த பெண் வந்து வீட்டுல தனியா இருந்திருக்கு. இந்த வீட்டுக்கு வாட்டர் கேன் போட வரக்கூடிய அந்த இளைஞன் வந்து இந்த பெண் கிட்ட ஆசை வார்த்தை காட்டி லவ் பண்றேன்னு சொல்லி இந்த பெண்ணோட உடல் உறவு கொண்டு, இவன் மட்டும் இல்லாம இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு 11 பேரை கூட்டிட்டு வந்து இந்த பெண்ணோட உடல் உறவு வச்சிருக்கான். இந்த 12 குற்றவாளிகள்ல 7 பேர் சிறார் தோழர். இவ்வளவு நடந்திருக்கு. இந்த பெண் வெளியில சொல்ல முடியாம ஒரு கட்டத்துல இந்த பெண்ணுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு பெற்றோர் இந்த பெண்ணை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகும்பொழுதுதான் இந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த உண்மைகளும் வெளியில வருது. கைது பண்ணி இந்த பசங்களை கூட்டிட்டு போறாங்க, ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாங்க தோழர். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? வெறும் கடுமையான தண்டனைகள்னால இந்த குற்றம் குறைஞ்சிராது. அப்ப சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து நாம பேசி இத பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நம்ம பள்ளி கல்லூரிகள்ல வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸோ இல்ல ஒரு செக்ஸ் எஜுகேஷனோ இல்ல பாலியல் சமத்துவமோ வந்து நாம சிறு வயதுல இருந்தே வந்து கற்றுக் கொடுக்க தவறி விடுகிறோம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, பெண்கள் ஓரளவுக்கு ஜாகிரதையா இருக்கணும். இன்னைக்கு இந்த ஆன்லைன் இந்த போன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே ஏகப்பட்ட இந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவர்கள், ஒரு இனக்கவர்ச்சி இல்ல காதல் அப்படிங்கிற பேர்ல பெண்களை ஏமாற்றக்கூடியவர்கள், அவங்களோட வலையில சிக்க வச்சு அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்றதெல்லாம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. 3வது கடுமையான சட்டங்கள். இப்ப பாக்ஸோல எல்லாம் நீங்க போய் மாட்டினீங்கன்னா உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சட்டத்தை பத்தின புரிதலே இல்ல. அந்த புரிதல் இருந்ததுன்னா இப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. அப்பதானே இந்த குற்றங்கள் குறையும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வந்து தண்டனைகள் கடுமையானால், சட்டங்கள் கடுமையானால் குற்றங்கள் நடக்காது அப்படின்றது ஒரு மித்து, ஒரு நம்பிக்கை தான். அது உண்மை இல்லை. நீங்க கை கால வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, கல்லால் அடிச்சு கொள்றது, இந்த தண்டனைகள்லாம் பல நாடுகள்ல உண்டு. அங்க குற்றமே நடக்கலையா? ஏன் நடக்குது? குற்றம் குறைஞ்சிருக்குமே ஒழிய நடக்குது இல்ல. ஏன் நடக்குது? நடக்குதுன்னா மனுஷங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் குற்றங்கள் நடக்கும். அப்ப இந்த குற்றங்களை குறைப்பதற்கு என்ன வழி அப்படின்றதான் நாம யோசிக்கணும். வெறும் சட்டம் சார்ந்த தீர்வு மட்டும் இல்ல, அது நடந்த பிறகு கிடைக்கிற நீதி, அது இல்ல தீர்வு. எது தீர்வு அப்படின்னா குடும்பங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல குடும்பங்கள்ல ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளையும் ஒரு போல வளர்ப்பதும், ஒருவர் மீது ஒருவர் மரியாதை வைத்திருக்கும்படியான பண்பாட்டை கற்றுக் கொடுப்பதும். 3வது விஷயம், ஆண் குழந்தைகளுக்கு கூடுதலாக பெண் குழந்தைகள் குறித்த மதிப்பை உருவாக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். இதுல என்ன
மொத்தமா இதாயிருதுன்னா ஆம்பளை குழந்தைங்களுக்கு நம்ம எந்த விதமான விஷயமும் கத்துக் கொடுக்கறது இல்ல. பொம்பளை பிள்ளைங்கிட்ட மரியாதையா பேசணும், பெண்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணை நீ காதலிச்சா கூட அந்த பொண்ணு வேண்டான்னு மறுத்தானா அவ அவ சுயமரியாதையோடு அதுக்கு மரியாதை கொடுத்து வந்துடணும். இதெல்லாம் வீட்டுல பேசணுங்க குழந்தைங்களோட. இதெல்லாம் நம்ம பேசுறதே இல்லையே. பசங்களுக்கு நம்ம சொல்றோமா, பா ஒழுங்கு மரியாதையா போயிட்டு ஒழுங்கா வந்து வீட்டுக்கு சேரு, பேசுறது இல்ல. பொம்பளை பிள்ளை தான் சொல்லுவான், பா போய் பார்த்து பத்திரமா வாப்பா. இந்த இந்த கான்செப்ட மாத்தணும். ஆண் குழந்தைகளை தரமா வளர்க்கணும். தரமானவனா இன்னமும் ஆண் குழந்தை இன்னமும் வள பொம்பளை பிள்ளைங்களை கூட்டு வச்சு நம்ம வந்து சத்தியம் வாங்கிட்டு தானே திரும்ப இருக்கோம் தோழர். அப்படிப்பட்ட ஒரு அதேதான் சமுதாயத்துல தான் வாழ்ந்துட்டு அதேதான் இருக்கோம். திரும்ப திரும்ப நம்ம யார் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறார்களோ, யார் பாதிக்கிறார்களோ அவங்க மேல குற்றத்தை போட்டுட்டு போகிற எஸ்கேபிசம் இருக்குல்ல, இது மாதிரி கேடு கட்டத்தனம் வேற எதுவுமே இல்ல. ஒரு பிரச்சனையில பாதிக்கப்படுற குழந்தையுடைய ட்ரெஸ்ஸ சொல்லுவோம், அவங்களுடைய நடத்தையை உடனே கேள்வி கேட்போம். அந்த மணி இத்தனை மணிக்கு ஏன் நீ வெளியே போனன்னு கேள்வி கேட்போம். என்னைக்காவது இதை செய்த ஒரு ஆணை குறித்து இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்டிருக்கோமா? கேள்வி இருக்குல்லங்க. அப்ப எந்த இடத்துல தப்பு நடக்குது? குடும்பத்துல தப்பு நடக்குது. நீ ஆம்பளை பிள்ளைய முதுக சுரண்டி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண் குழந்தைகளை நேர்மையானவனா வழங்க. அடுத்த பெண்களை பார்க்கும்போது மரியாதையான வழங்க. இன்னொரு விஷயம் கூட நான் என் மகனுக்கு சொல்லி கொடுத்ததாங்க. பெண் குழந்தைகள் உன்னோட தைரியமா நின்னு பேசுறாங்க, உன் கூட தைரியமா வெளியே வர்றாங்கன்னா நீ வாழ தகுதியானவன் அர்த்தம். எப்ப பெண் தைரியமா வருவானா, ஒரு நம்பிக்கையான வார்த்தையும் நம்பிக்கையான மனுஷன் கூட தான் தைரியமா வருவா. அப்ப அதை காப்பாத்திக்கிற ஒருத்தன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நாம எல்லாரும் அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து வளர்க்கறது வேலைங்க இது. ரெண்டாவது, இந்த பெண் குழந்தைங்களை பொட்டலம் போட்டு மடிக்கிறோம் பாருங்க, அதை முதல்ல விடணும். எப்ப பார்த்தாலும் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுறது, காலேஜ்ல கொண்டு போய் விடுறது, டியூஷன்ல விடுறது, பாட்டு கிளாஸ்ல விடுறது, டான்ஸ் கிளாஸ்ல விடுறத கூட்டிட்டு வர்றது. இந்த குழந்தைங்களுக்கு சமூகத்தோடு என்ன இன்ட்ராக்ட் இருக்கும்? போயிட்டு வரட்டுங்க, தனியா சைக்கிள்ல போகட்டும், தனியா வரட்டும். சின்ன பிரச்சனையை எதிர்கொள்ள அந்த குழந்தை பழகிட்டானா, பஸ்ல போறான், யாரோ ஒரு மிஸ்பிஹேவ் பண்றான், ஏய் ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனையை அவளை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு ஆண் எந்த நோக்கத்தோட பேசுறான்னு அந்த குழந்தைக்கு தெரியும், கத்துக்குவா. நாம அதுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்லையே. நம்மளே பொட்டலம் போட்டு பாதுகாத்துட்டுல இருக்கிறோம். அவ புருஷனை கூட சரியா புரிஞ்சுக்க முடியாது. நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர்றவங்கிட்ட கூட புரிஞ்சுக்க முடியாம அது பிரச்சனை எல்லாம் முடியும். சோ குழந்தைகளை சுதந்திரமா வளர்க்கணும். பெண் குழந்தைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அன்றாடம் வீட்டுல பேசணும் உட்கார்ந்து. குடும்பத்துக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குங்க. அன்றாடம் நம்முடைய குழந்தைங்களோட உட்கார்ந்து பேசணும். என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, எல்லாத்தையும் தைரியமா நம்ம குழந்தைங்க சொல்ற மாதிரியான அம்மா அப்பாவை நம்ம ட்ரெயின் ஆகணும். குழந்தைங்களை மட்டும் ட்ரெயின் பண்ணல, நம்ம ட்ரெயின் ஆகணும். என்ன சொன்னாலும் அதை கேட்டு ஆத்திரப்படாம, அவசரப்படாம, பொறுமையா நிதானமா குழந்தைகளை அணுகுகிற பெற்றோராவும் நாம இருக்கணும். நம்மளும் தான் குற்றவாளிக. இந்த சமூகத்துல நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனத்துக்கு நாமளும் தான் குற்றவாளிங்க. நாம தான் நம்ம குழந்தைங்களை சரியா வளர்க்கணும், சரியா பார்க்க சொல்லி தரணும், சரியா நடக்கணும், நம்ம குழந்தைங்களோட பேசணும். இதெல்லாம் குடும்பம் பண்ணணுங்க. இந்த பள்ளிக்கூடங்கள் பண்ணுது இல்ல, ஆம்பளை பையன்லாம் அந்த ரோலவா, பொம்பளை பிள்ளை எல்லாம் இந்த ரோலவா, அதை விடணும். கிளாஸ்ல இந்த பக்கம் ஆம்பளை பசங்க, இந்த பக்கம் பொம்பளை பசங்க பிரிச்சுதான் உட்கார வைக்கிறாங்க. பெரியார் அன்னைக்கு சொன்ன செக்ஸ் எஜுகேஷன் நடத்துறாங்க தோழர். அந்த பீரியட்னாலே நீங்களா படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஆசிரியர்களுக்கே அந்த புரிதல் இல்ல. அவங்களுக்கு இருந்தா தானே அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுப்பாங்க. கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா ஆசிரியர்கள் தான் ஒரு பெரிய சமூகத்தின் 25 வருஷத்தை தின்றுக்கீங்க. உங்ககிட்ட வர்ற மாணவர்கள் 25 வருஷம் உங்ககிட்டதான் இருக்கான். அவனை செதுக்கி எடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்கு இல்லையா? ஆணும் பெண்ணும் தனியா நிக்கிறாங்க. பெரியார் சொல்லுவாரு, இங்க பாருங்க, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்ந்து படிச்சா, அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா இந்த பாலியல் சார்ந்த குற்றங்கள் இருக்காது. இது ஆய்வுல நிரூபிக்கப்பட்டதுங்க. நிர்பயா இல்ல, இந்த ஈவ் டீசிங்ல ஒரு அம்மா செத்தாங்க தெரியுமா, சரிகாஷான்னு. அந்த சரிகாசாவுடைய வழக்கப்போ ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறாங்க. கோயட்ல படிக்கிற குழந்தைங்க மேல இது மாதிரியான பாலியல் தாக்குதல், ஈவ் டீசிங் கம்மியா இருந்திருக்கு கோயட்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு. அவங்க அது பண்ணாம இருந்திருக்கிறாங்க. சோ அப்போ ஒரு விஷயம் புரியுது, ஆண் குழந்தை பெண் குழந்தை சேர்ந்து படிக்கிற இடத்துல ஆசிரியர்கள் நல்ல நட்பை வளர்த்து விடணும். ஆணும் பெண்ணும் நண்பர்களா இருக்க முடியும் அப்படின்ற நல்ல நட்பை ஆசிரியர்கள் வளர்க்கணும். அத ஆசிரியர் செய்யணும். என்ன அங்கிட்டே பாத்துட்டு இருக்க அப்படின்னு ஆசிரியர்கள் கேட்க கூடாது. என்ன நீ இப்படி இருக்க, என்ன நீ அப்படி இருக்க, முதல்ல ஆசிரியர் கத்துக்கணும். எப்படி பேரண்ட்ஸ் கத்துக்கிறோமோ அது போல ஆசிரியர்களும் கத்துக்கணும்.
இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுற மிகப்பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அப்ப ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை நாகரிகமா ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல அந்த பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். பாடத்திட்டங்கள் மாற்றப்படணும். எப்ப பார்த்தாலும் நீங்களும் நானும் படிக்கிற காலத்துல நம்ம அம்மா சட்டி தான் சுரண்டிக்கிட்டு இருந்துச்சு. நமக்கான குடும்பம் சட்டி சுரண்டு, நமக்கான குடும்பம் அப்பா ஈஸ்டர்ல படுப்பாரு. இன்னமும் சட்டி தான் சுரண்டுறாங்க. மாத்துங்கடா பாடத்திட்டத்தை, மாத்துங்க பாடத்திட்டத்தை. அப்ப பாடத்திட்டத்தை மாத்தணும். கேரளால அதை பண்ணாங்க தோழர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாள் முன்னால செய்தி வந்தது. பிரைமரி ஸ்கூல்ல வந்து இந்த படங்கள் எல்லாம் போடுறாங்கல்ல, அதுல அப்பா சமைக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. ஏன்னா பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, அப்பா சமைக்கலாம் அப்படிங்கிற அந்த பாலின சமத்துவத்தை பிள்ளைங்களுக்கு வந்து அந்த எல்கேஜி யூகேஜில இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வெண்ணிலா ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க தோழர். வெண்ணிலா, கீரைக்காரி வந்தால் அம்மாவை கூப்பிடவும், பேப்பர்காரன் வந்தால் அப்பாவை கூப்பிடவும், சொல்லித்தராமலே கற்றுக்கொள்ளுகிறது குழந்தை. எப்படி சொல்லித்தராம கத்துக்குச்சு? அம்மா சோத்தாங்கரையிலே உட்கார்ந்துருக்காங்க, அந்த அடுப்பாங்கரையிலே, அப்பா அதுல இருக்காரு. சோ பாடத்திட்டத்தை மாத்து. பாடத்திட்டத்தை வலுவுள்ள சரிநிகர் சமானமாக பாலின சமத்துவத்தை பேசக்கூடிய பாடத்திட்டங்களை மாத்துங்க. இதெல்லாம் ஸ்கூல் செய்யணும், காலேஜ் செய்யணும், குடும்பம் செய்யணும். அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய இடம் காவல்துறை தான். சட்ட திட்டங்களை அந்த காவல்துறைக்கு புத்துணர்வு பயிற்சி கொடுங்கன்றேன். ஏன்னா திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் ஐபிஎஸ் இருந்த காலகட்டத்துல அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. காவல்துறை ஒரு பெண் ஒரு பஞ்சாயத்தோட வர்றாங்க, ஒரு பிரச்சனையோட வர்றாங்கன்னா அந்த இடத்துல எப்படி அணுகணும்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். நான் கூட அப்ப காலேஜ் படிக்கும் போது போய் ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். அப்ப அந்த பயிற்சி திரும்ப கொடுக்கணும்ன்ற. ஒரு பெண் ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வரும்போது அவங்க இடத்துல நின்று அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த கேஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கா அவங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்னு, பணக்காரன் பெரிய சாதிக்காரன் பெரிய அவன் பெரிய இவன் பார்த்து கேஸ் பதிஞ்சா போலீஸ சட்டையை கழட்டிட்டு தூக்கி எறிங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க. அப்படியான முரட்டுத்தனமான சில முடிவுகளை எடுத்தாகணும் தமிழ்நாடு அரசு. இதெல்லாம் சேர்ந்து நடந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். நடக்காத விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் தேவைத்தோட ஒரு நல்ல சொசைட்டி ப்ரோக்ரஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதான் தோழர் ஷர்மிளாவுக்கும் சுந்தரவலிக்கும் பொறுப்பு இருக்குன்னு குற்றத்தை ஏத்துக்கிறோம். இந்த குழந்தைங்க பாதிப்புக்கு நாங்க ஒரு அம்மாவா நாங்களும் அதுக்கு பொறுப்பேற்கிறோம். நாங்களும் எங்களால முடிஞ்சது செய்யறோம். ஒரு ஆளும் பொறுப்பேற்றா அதுதானே மாற்றம். அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் தோழர். ஏன்னா இது அரசு மேல குற்றம் சாட்டிட்டு போற ஒரு விஷயமே கிடையாது. எல்லோரும் கலெக்டிவா நின்று ஒரு மாற்றத்தை நோக்கி நம் சமூகத்தை நடத்தணும். திரும்ப திரும்ப அம்பேத்கர் தான் சொல்றாரு, நீ வெறும் பொருளாதார மாற்றத்தை பேசிட்டு போகாத, இந்த சமூக மாற்றம் தான். அது தலித்துக்கும் ஒடுக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கும் சேர்த்தா சொல்றாரு. இந்த பொருளாதார சாதாரணமா சமூகத்தை மாத்தாம நீ ஒரு மாற்றத்தை செஞ்சேன்னா அது சாணி குவியலில் கோட்டை கட்டுவது. அந்த கோட்டையை நம்ம கட்டக்கூடாது. அப்ப இவ்வளவு பேரு சேர்ந்து நின்னுதான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் தோழர். அதுதான் சட்டம் மட்டும் ஒரு மாற்றத்தை செய்ய முடியாது. சமூகமும் சேர்ந்து நின்னா அந்த சட்டம் ஒழுங்கா வேலை செய்யும். அப்படித்தான். பல விஷயங்களை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களும் மிக்க நன்றி தோழர். தொடர்ந்து இணைந்திருப்போம். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர்.